நீங்க வந்து ஆளுநர் ஷானவாஸோட கருத்தோட ஒத்து போறீங்க. அவர் சொன்ன கருத்து வேற, நீங்க அதை மாத்திருந்தீங்க. அவர் என்ன சொன்னாரு, பாஜகவின் தயவுலால் தான் இந்த ஆட்சி நடக்குற வார்த்தை தப்பான வார்த்தை. அவர் ஷானவாஸை சொல்லிக்கூடாது, அவர் கொஞ்சம் உணர்ச்சிப்பட்டார் நினைக்கிறேன். கடந்த 10 மாசம் வரைக்கும் நாங்க வந்து இதுதான் பேசிட்டு இருந்தோம், ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும். ஆனா இப்போ இந்த 3 மாசமா இதை உடனே மாத்திக்கணும், சித்தாந்த ரீதியா எப்படி மாத்திக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. அது நியாயமான விஷயம் தான். ஒரு கூட்டணி ஆட்சி என்ற கதவை தவேக திறந்திருக்கு. இந்த 50 ஆண்டு 60 ஆண்டு ஆட்சி திராவிட ஆட்சியில யாருமே திறக்கலையே அந்த கதவை. இப்ப முதல் முறையா கதவை திறந்து வரவேற்கணும். கதவை ஷானவாஸ் அப்படி விமர்சிக்கணும் ஆட்சியை. திருமாவளவன் வந்து கண்டிச்சிருக்கணும் இல்லையா? என் கட்சிக்குள்ள ஒரு ஜனநாயகம் இருக்கு, நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு மாலின் பேசுறேன்னா எனக்கு ஒரு ஜனநாயகத்தை கொடுத்திருக்காரு தலைவர். ஆளுநர் ஷானவாஸ் இருக்காருன்னா அவர் ஒரு ஜனநாயகத்தை கொடுத்திருக்காரு. கட்சியின் கருத்துங்கிறது தலைவர் சொல்றதான் கருத்து, நீங்க அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஷானவாஸ் ஒரு பேச்சு தனிப்பட்ட கருத்து, அவர் கட்சியில முதலமைச்சராக இருக்கு, அவர் தனிப்பட்ட கருத்தை சொல்றாரு. முதன்மை செயலாளர் எப்படிங்க வந்து ஒரு தனிப்பட்ட கருத்தை வந்து ஒரு பொது மேடையில சொல்லுவோம்? திமுகவுக்கு போக போறாரு, அவர் வந்து நீக்கிறதுக்காக அப்படி பேசிட்டு இருக்காருன்ற ஒரு விமர்சனம் வந்து தொடர்ந்து முன்வைக்கப்படுது. அது விமர்சனம் நீங்க எதிர்பார்க்கறேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அவர் விமர்சனம் தானே. அது வந்துட்டு அது போறாரா போகலையாங்கிறது அவர் சொல்லணும். அது விமர்சனங்கிறது அவரு நீங்க நானா போனா அது வந்து தவறாயிடும், நீங்க நீக்குங்க அப்படின்றதுக்காகவே திமுக மேடைகளவே பேசிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்படி போறதும் தப்பும் கிடையாதுன்னு நாங்க சொல்றோம். அப்படி அவர் அழைக்கிறாங்க, அவர் போறாரு, அவ்வளவுதான். அடுத்த கட்டமாக விசிக்கு எந்த பாதையில பயணிக்க போகுது முடிவில் இருக்கீங்க, தெளிவா இருக்கீங்க? டிவிக்கு கூட தான் அடுத்த இன்னும் தலைவர் அதுக்கான முடிவு எடுக்கல. நாங்க வந்து இப்போ ஆதரவு தான் கொடுத்துருக்கோம். தாவேகாக்கு ஆதரவு இல்லை, கூட்டணி கிடையாது. கூட்டணிங்கிறது கூட்டணி ஆட்சி வேற, கூட்டணி வேற. நாங்க எந்த கூட்டணியில தான் இருக்கீங்க? புரோக் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செயலாளர் திரு மாலின் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி அமைந்து கிட்டத்தட்ட 100 நாட்கள் ஆகுது. இதுல ஒரு குறிப்பான விஷயம்னா கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில், அதுல விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்றிருக்கு. ஸோ உங்களுடைய ஆட்சியினுடைய அந்த மதிப்பீடு என்ன? 100 நாட்கள் என்னெல்லாம் சாதிச்சிருக்காங்க, எந்தெல்லாம் சரிக்கிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல வந்து ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் 10 மாதம் ஆகும். ஒரு ஆட்சி வந்து 100 நாள் தான் ஆயிருக்கு. ஏனென்றால் 2 ஆட்சி, திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு ஆட்சி. 2.5 ஆண்டுகளில் ஒரு கட்சியை தொடங்கி அடுத்த ஆண்டே ஆட்சியை பிடித்து இன்றைக்கு 100 நாட்களில் ஒரு கட்சியை எட்டியிருக்குன்னா முதல்ல தாவேகாவுக்கு வாழ்த்து சொல்லணும். இந்த 100 நாட்களில் என்ன நடந்திருக்குன்னா, அதிகாரிகள் நிர்வாக மட்டத்தில் ஒரு ஒழுங்கமை உருவாயிருக்கு. அந்த ஒழுங்கமை என்னென்னா, எல்லாம் லஞ்சம் அதெல்லாம் அப்படிலாம் இல்லை, அதை தாண்டி நிர்வாகம் சரியாக இயங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கு 100 நாட்கள். அது பத்திரப்பதிவுத்துறை, நிர்வாகத்துறை, இப்படி 1-2 துறையை சொல்லலாம். ஆனால் காவல்துறை மட்டும் இன்னும் மோசமாக அதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா காவல்துறை வந்து இன்னும் வெள்ளக்காரன் போட்ட மேனுவில் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் காவல்துறை மட்டும்தான் ஒழுங்குபடுத்தணும். மற்ற குறைந்தபட்சம் இந்த 100 நாட்கள் மற்ற துறைகள் வந்து ஒரு சீர் செய்யப்பட்டுள்ளன்னு பார்க்கலாம். ஒரு சீர்திருத்தம் உருவாகிருக்கு. இந்த சீர்திருத்தம் இது கடைசி வரை நீடிக்குமா அப்படின்றது தான் ஒரு கேள்வியாக இருக்குது. 2வது, இன்னும் இந்த ஆட்சி 100 நாட்களை தாண்டி மக்களுக்கு என்ன சொல்ல போகிறாங்கங்கிறது கணிக்க முடியல. மக்கள் அவ்வளோ ஒரு தெளிவோடு தான் இருக்காங்க. கணிக்க முடியாத சூழலாக இருக்குது. இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் பல்வேறு செயல் திட்டங்களை இந்த ஆட்சி கொண்டு வந்துள்ளது, சில மாற்றங்களையும் கொண்டு வந்துள்ளது. அதனால் நாங்கள் ஒரு மதிப்பீடுங்கிறது எங்களுக்கு ஒரு 6 மாதம் 1 ஆண்டு மதிப்பீடு வச்சுருக்கோம். அந்த மதிப்பீடை ஒட்டி இந்த ஆட்சியை நாங்கள் வந்து பார்க்குறோம். சரி, ஓரளவுக்கு திருப்தியாக இருக்கும் நம்புகிறோம். 100க்கு எத்தனை மார்க் போடுவீங்க? 100க்கு ஒரு 60 மார்க் போடலாம். 50% வந்துட்டாங்கன்றீங்க. ஆமாம். ஏன்னா 100க்குன்னா ஒரு நிர்வாகத்தை சரி செய்கிறது கஷ்டமான விஷயம். அதை இந்த 100 நாட்களில் கொஞ்சம் சரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதை தாண்டி எந்தட்டெல்லாம் அவங்க வந்து கொஞ்சம் இன்னும் லாகாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? காவல்துறை, நான் முன்னாடி சொன்ன காவல்துறை தான். காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. இப்போதைக்கு காவல்துறை லஞ்சம் வாங்கலை, சிங்கப்பெண் சிறப்பு படை வந்து உருவாக்கியிருக்காங்க. லஞ்ச ஒழிப்புக்கு வந்து தனியாக டிபிஎஸ்சி நம்பர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் கமிஷனர் முதற்கொண்டு எல்லாருமே வந்து லஞ்சம் வாங்காதீங்கன்னு ஓப்பனாக அறிவிக்கிற அளவுக்கான ஒரு நிர்வாக சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கு. நான் முதல் காவல்துறையுடைய அந்த உடை காக்கி சீருடை இருக்குல்ல, அதே மாற்றி அமைக்கணுங்கிறேன். சிங்கப்பெண்களுக்கு தான் ப்ளூ சட்டை கொடுத்துருக்காங்களே, ஏன் இவங்களுக்கு வேற உடை கொடுத்தா என்னவா? இந்த காக்கி உடை இருக்குல்ல, இது வெள்ளைக்காரனுடைய மேனுவல். இந்த காக்கி சீருடைங்கிறது இதை போடுங்க. காக்கி மேல உங்களுக்கு ஏன் அவ்வளோ கோவம் இல்லை, காவி மேலதான் கோவம், காக்கி மேலையுமா? ஏன்னா இந்த காக்கி இத்தனை ஆண்டுகளை பார்த்துட்டு இருக்கோம்ல, அவங்களுடைய இந்த காக்கி உடை போட்டாலே அதுக்கு ஒரு தன்மை வந்து இந்தியா முழுக்கவே அப்படிதானே இருக்கு. இந்தியா அதை மாற்றி அமைக்குங்கிறோம். நீங்க தான் மாற்றி அமைக்க வந்திருக்கு, இந்த அரசு வந்திருக்கு. இந்த உடைகளை மாற்றி அமைங்க. இவங்களுடைய போலீஸ் காக்கி, ராணுவம்னா அதுக்கு ஒரு நிறம்,
நேவினா அதுக்கு ஒரு நேரம், ஏர்ஃபோர்ஸ்னா அதுக்கு ஒரு நேரம்னு எல்லாரும் டிசைன் பண்ணி ஆல்ரெடி வந்து வகுத்து இருக்கிறது. அதை மாற்றணும். மாற்றணும்னு சொல்லலை, இந்த உடையோட குணாதிசயம் இருக்குல்ல அது மாறலங்கிறேன். உடைய மாற்றின உடை நிறத்தை மாற்றினாவது இவங்க கொஞ்சம் மாறுவாங்களா அந்த அப்படின்னு. குணாதிசயம் மாறலை. இன்றைக்கு நீ பார்த்தீங்கன்னா பல்வேறு வழக்கு விஷயமா காவல் நிலையங்களில் தேங்கி நிற்கிறாங்க போய் மக்கள். இன்றைக்கும் பல்வேறு இடங்களில் விடுதலை சிறுத்தைக்கும் காவல்துறைக்கு மோதல் ஏற்பட்டு இருக்கு. உண்மையை சொல்கிறேன், நான் அது போய் மறைக்கலை. அப்போ இதையெல்லாம் நீ சரி செய்யணும், என்ன செய்வீங்க? எந்த காவல் நிலையத்தில் போய் ஒரு சாமானியன் போய் உட்கார முடியுது சொல்லுங்கள்? உட்காந்து புகார் கொடுத்து பேச முடியுதா? திமுக ஆட்சியில் அப்படி தானே, நான் இந்த ஆட்சியில் அப்படி இருக்கணுமான்ற ஒரு கேள்வி தான் இருக்கிறவங்க. இந்த உடையும் இவங்களுடைய குணாதிசயங்கள் மாறணுங்கிறேன். அதை முதலமைச்சர் அவருடைய அந்த நிர்வாகம் மாற்றி அமைக்கணும். மற்றபடி நிறைய திட்டங்களை வந்து செயல்படுத்தியிருக்காங்க. டாஸ்மாக் கடைகள் வந்து 717 கடைகளை மூடி இருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நிறைய சொல்லப்பட்டு வருது. நீங்கள் டாஸ்மாக் கடை மூடி இருக்காங்க, வரவேற்கிறோம். நம்ம டாஸ்மாகே மூடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். விடுதலை சிறுத்தையுடைய கோரிக்கை டாஸ்மாக் மது கடையை மூடணும்னு சொல்கிறோம். ரெண்டாவது, நீங்கள் இன்றைக்கும் பார் அதை இது லீஸுக்கு விடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தை எடுக்கிற யாராக இருக்காங்கன்னா பெரும் முதலாளிகளாக தான் இருக்காங்க. நான் கடையே வேணாங்கிறது எனக்கு கோரிக்கை, எங்களுடைய நோக்கம். ஆனால் இருந்தாலும் இன்றைக்கு இந்த பாரில் யார் எடுக்கிறா? நான் என்ன சொல்ல, இந்த பாரை ஒரு கூட்டுறவு சொசைட்டி முறை கொண்டு வாங்க, அவங்க ஒப்பந்தத்தை அடிப்பில் லீஸுக்கு விடுங்க. இன்றைக்கும் பெரும் முதலாளிகள் தான் நம்ம பார் எடுக்கிறாங்க. அப்போ நீங்கள் இன்னும் வந்து பணம் யார்கிட்ட போகும், பொருளாதாரம் யார்கிட்ட போகணும்? பெரும் முதலாளிகிட்ட தான் போகும். இன்றைக்கி நீங்கள் உயர்ந்த பாராக இருக்கட்டும், சாதாரண பாராக இருக்கட்டும், மகிழ் பார்னு வச்சுருக்காங்க, மகிழ் மன்றம் வச்சுருக்காங்க, மணமகிழ் மன்றம் இப்போ பெரும் முதலாளி வச்சுருக்காங்க. அப்போ இதை மாற்றி அமைக்கணும். இதில் தான் நீங்கள் பாராக இருக்கட்டும், மற்ற ஒப்பந்த பணிகளாக இருக்கட்டும், எல்லாமே ஓப்பன் டெண்டர்னு சொல்கிறீங்க. அப்படி ஓப்பன் டெண்டரில் நீங்கள் நிறையா பேர் வந்து ஏற்கனவே எடுத்தவங்க தான் எடுத்திருக்காங்க, அவங்க தான் எடுக்கிறாங்க. அப்போ நீங்கள் அதையெல்லாம் மாற்றி அமைக்கணும்ல. ஏழை எளிய மக்களுக்கான வாழ்வாதாரத்தை உயர்த்தணும்னு சொல்கிறோம். அப்போ ஏழை எளிய மக்கள்கிட்ட அந்த ஒப்பந்தத்தை மாற்றுங்க. எல்லாரும் டெண்டர் முறைக்குள்ளே வரலான்னு விடுங்க. இப்போ மறைமுக டெண்டர் விட்டு தான் அவங்களாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் ஓப்பன் டெண்டருக்கு வாங்க. அப்போ ஓப்பன் டெண்டரில் யார் வேணாலும் ஒப்பந்தவாளராக உருவாகலாங்கிற ஒரு உருவாக்கி கொடுங்க. அப்படிதான் டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதா சொல்கிறேன். அறிவிக்கிறாங்க, நாங்கள் வந்து ஊழல் லஞ்சம்லாம் ஒழிச்சிட்டோம், எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக நடந்துட்டு இருக்கு, எந்த விதமான லஞ்சமும் இங்கே கிடையாது, எல்லாமே ஓப்பனாக பண்ணிருக்கோம், டெண்டர்கள் முதற்கொண்டு ஏற்கனவே விட்டு டெண்டர்கள்லாம் நிறைய ரத்து செய்யப்பட்டிருக்கு. இப்போ பட்டியலின மக்களுக்கு ஒவ்வொரு ஒப்பந்த அடிப்படையிலையும் இவ்வளவு இடஒதுக்கீடு முறைன்னு ஒன்று இருக்குது. அதை இதுவரைக்கும் எந்த அரசு நடைமுறைப்படுத்த மாட்டுது. இப்போ ஒரு நகராட்சியிலையோ ஒரு மாநகராட்சியிலையோ ஒரு 100 கட்டடம் கட்டுறாங்கன்னா அங்கே ஒரு 10 கடை ஒரு பட்டியலினத்தில் ஏழ்மை வறுமையில் இருக்கவனுக்கு கடை கொடுக்கணும் இருக்குது. யாரும் தரமாட்டுறாங்களே. அப்போ நீங்கள் என்னாச்சும் தரணும்னா எங்களை ஒப்பந்தத்தை உருவாக்குங்கிறோம். சாமானிய மக்களை ஒரு கூட்டுறவு முறையை உருவாக்கி, கூட்டுறவு சொசைட்டி முறையை உருவாக்கி சாமானிய மக்களை ஒரு ஒப்பந்ததாரரை உருவாக்குங்க. எப்படி கரும்பு ஆலைகளுக்கு சொசைட்டி வச்சுருக்கோமோ, அரிசி ஆலைகளுக்கு சொசைட்டி உருவாக்கியிருக்கோமோ, அந்த மாதிரி இந்த மாதிரி பார் போன்ற பெரும் வர்த்தக உருவாக்குற இடத்துல ஒரு ஒப்பந்த பணியாளர்களாக எளிய மக்கள் ஒன்று சேருங்க, ஒரு தலைவராக உருவாக்குங்க. இன்றைக்கு சொசைட்டி யார் தலைவராக வருவான்னு பார்த்தீங்கன்னா பண்ணையாரத்தின் உள்ள வந்து வருவான். அப்போ அதை மாற்றி அமைக்கணும்னு சொல்கிறோம். தாவே கட்ட அதை மாற்றி அமைக்கிறோம். நீங்கள் ஒப்பந்த முறையை மாற்றி அமைக்காமல் எளிய மக்களை வந்து அதற்குள்ளே கொண்டு வராமல் நீங்கள் எந்த வெற்றி பெற முடியாது. இன்றைக்கி 5 கோடி 10 கோடி டெண்டர் எடுக்கிறோம்னா நீங்கள் டெண்டர் முறை கொடுக்குறீங்க, சாமானிய மக்கள் எடுக்க முடியாது. ஒத்துக்கிறீங்களா? ஆனால் வந்து ஆட்சி மாற்றம்ல வந்து இன்னும் பெருசாக மாற்றம் நிகழல, இன்னும் அந்த ஊழல் லஞ்சம் அப்படியே தான் இருக்குன்னு அதை சொல்கிறேன்ல. காவல்துறை மாறணுங்கிறோம்ல, இது மாறணும். அதான் 60 விழுக்காடு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. 60% தான் மாற்றம் இருக்குது, 40% கிடக்குது. 40% இதெல்லாம் இருக்கும். நீங்கள் வந்து ஆலோசனை கருத்தோட ஒத்து போறீங்க. அவர் சொன்ன கருத்து வேற, நீங்க அதை மட்டும் எடுத்துக்கங்க. அவர் என்ன சொன்னாரு? பாஜக தயவில் ஆட்சி அமைப்பு நடந்துன்னு சொல்றாரு. இதே நீங்க சொல்றதுதான் அவர் சொன்ன வார்த்தைகள்ல அதுவும் ஒண்ணு. பாஜக கைப்பாவையாக விஜய் இருப்பாரோ அப்படின்ற சந்தேகம் எழுப்புது அப்படின்ற சொல்லலையே. நீங்க அப்படி சொல்லல, அவர் சொன்னதுல அது ஒரு விஷயம் தானே தவிர்த்து அதுதான் பேசும்போது கூட நீங்க மற்ற விஷயங்களை திருத்தி சொல்லலாம். காவல்துறை சரியில்லை, நிர்வாகம் சரியில்லை, வருவாய்த்துறையில் பிரச்சனை இருக்குது, எளிய மக்களுக்கு பட்டா இலவச பட்டா கொடுக்காம இருக்காங்க, இன்றைக்கும் பட்டியல் மக்கள் வந்து பட்டா மனு போட்டுட்டு இருக்காங்க, எவ்வளோ நெருக்கடியான பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி தலைமைச் செயலகத்தில் போனீங்கன்னா மற்ற தலைமை அமைச்சர்கள் நடக்கிற கூட்டம் இருக்கோ இல்லையோ, அவர் வன்னியரசு இருக்கிற அந்த அலுவலகத்தில் ஒரு நாளைக்கு 300 பேர் 200 பேர் கூட்டிகிட்டு இருக்காங்க, கூட்டம் இருக்குது. அதுக்கு காரணம்னா எளிய மக்களுடைய குறையை கேட்கறதுக்குல அது முக்கியமாக இன்றைக்கி நாங்கள் உருவாக்கியிருக்கோம். யார் வந்தாலும் அப்பாயின்மெண்ட்லாம் பார்க்கலாம், உங்களுடைய பிரச்சனையை சொல்லலாம், உடனே தீர்வு, உடனே ஃபோன் பண்ணி பேசுகிறது. இது கடந்த காலங்கள் இல்லைங்கிறத நாங்கள் இன்றைக்கி மாற்றி அமைச்சிருக்கோம்ல. இது எவ்வளோ பெரிய வெற்றி. நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். சில பாசிட்டிவான விஷயங்களை எடுத்துக்கணும், சில தவறான விஷயங்களை சுட்டி காட்டணும். அதுக்கான ஒட்டுமொத்தமாக தவறுங்கிற மாதிரி சொல்லிடக்கூடாதுல்ல. பாஜகவின் தயவுலால் தான் இந்த ஆட்சி நடக்குதுங்கிற வார்த்தை தப்பான வார்த்தை. அவர் சாணவாசர் சொல்லிடக்கூடாது. அவர் கொஞ்சம் உணர்ச்சிப்பட்டார் நினைக்கிறேன். இல்லை, அவருடைய தோன்றதை சொல்கிறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, கடந்த 10 மாதம் வரைக்கும்
நாங்கள் வந்து இதுதான் பேசிட்டு இருந்தோம் ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும். ஆனால் இப்போ இந்த 3 மாசமா இதை உடனே மாற்றிக்கணும், சித்தாந்த ரீதியாக எப்படி மாற்றிக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. அது நியாயமான விஷயம் தானே? இல்லை, எங்கள் தலைவர் தான் முன்னாடி சொல்றது, கொண்ட கொள்கையில் உறுதியை காட்டு, கொள்கை சிதையாமல் யுத்தியை மாற்றின்னு இருக்காரு தலைவர் எழுச்சி தமிழர். கொண்ட கொள்கையில் தான் உறுதியாக இருக்கணும், புரியுதுங்களா? கொள்கைக்காண்டி தேவையின் கருத்தின் கொண்டு கொள்கை யுத்தி மாத்திரம். இன்றைக்கு தாவேக்க ஆதரிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குன்னா, ஒரு கூட்டணி ஆட்சின்ற கதவை தாவேக்க திறந்திருக்கு. இந்த 50 ஆண்டு 60 ஆண்டு ஆட்சி திராவிட ஆட்சியில யாருமே திறக்கலையே அந்த கதவை. இப்ப முதல் முறையா கதவை திறந்து வரவேற்கணும் கதவை. ஷானவாஸ் அப்படி விமர்சிக்கணும் ஆட்சியை? அவர் ஆட்சியின் மேலுக்கு தனிப்பட்ட கருத்து சொல்றாரு. அது விடுதலை சிறுத்தை கருத்து கிடையாது, நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அவரு தனிப்பட்ட கருத்து சொல்றாரு. அவர் விடுதலை சிறுத்தைகளுடைய துணை பொதுச் செயலாளர் தானே இன்னும் இருக்காரு, முதன்மை செயலாளர். இல்ல, அவர் தனிப்பட்ட ஒரு கருத்தை சொல்றாரு, அது கட்சி கருத்தா. கட்சியின் கருத்துங்கிறது தலைவர் சொல்றதான் கருத்து. தலைவர் இந்த கூட்டணி இந்த நீங்க சொல்றது கட்சியோட கருத்து கிடையாதா? என்னது நீங்க சொல்றது கட்சியோட தலைவர் கருத்தை சொல்றேன். தலைவர் நாங்க ஆதரிக்கிறோங்கிறார்ல, தாவேக்க அரசை 5 ஆண்டுகள் விடுதலை சிறுத்தைகள் ஆதரிக்கிறோம், நீங்க பயப்படணும்னு தலைவர் சொல்றாருல, நாங்க அதான சொல்றோம். வன்னியரசனுடைய பணி இன்றைக்கு எப்படிப்பட்ட பணியாக இருக்கு? அவரு சொல்றாருல, அவருக்கு எனக்குமான ரிலேஷன்ஷிப் என்பது உங்களுக்கு யாருக்கும் தெரியாது, அவர்கிட்ட நான் என்ன சொல்ற வேண்டியது அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் அப்படின்னு ஏன் கண்டிக்காம இருக்காரு? அப்படின்னா நீங்க ஒரு திருமாவளவன் வந்து கண்டிச்சிருக்கணும் இல்லையா? என் கட்சிக்குள்ள ஒரு ஜனநாயகம் இருக்கு, நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு மாலின் பேசுறேன்னா எனக்கு ஒரு ஜனநாயகத்தை கொடுத்திருக்காரு தலைவர். ஆளூர் சாணவாஸ் இருக்காருன்னா அவர் ஒரு ஜனநாயகத்தை கொடுத்திருக்காரு. இந்த ஜனநாயகத்தை மீறும் போதுதான் அது கட்சிக்குள்ள சிக்கல் ஏற்படுத்தும். இப்ப நாங்க பேசுகின்ற அரசியல் சுதந்திரமா பேசுறோம், தமிழ் தேசியம் பேசுறோம், திராவிடம் பேசுறோம், மார்க்சியம் பேசுறோம், எல்லா அரசியலும் பேசுறோம். எல்லா அரசியலும் கலந்த கட்சிக்குள்ள இருக்காங்க. எல்லா பேருக்கும் ஒரு சித்தாந்த ஒரு மூளைக்குள்ள உள்வாங்கியிருப்பாங்க. அதையெல்லாம் கட்சி கருத்தா எடுத்துக்க முடியாது. அதை ஜனநாயகப்படுத்திருக்காருங்கள, நாங்கள் ஜனநாயகப்படுத்தினால பேசுகிறோம், நீங்கள் அப்படி தான் புரிஞ்சுக்கணும். சாணவாஸ் ஒரு பேச்சுங்கிறது அவர் தனிப்பட்ட கருத்து, அவர் கட்சியில் முதன்மை செயலாளர் அவர் தனிப்பட்ட கருத்தை சொல்கிறார். முதன்மை செயலாளர் எப்படிங்க வந்து ஒரு தனிப்பட்ட கருத்தை வந்து ஒரு பொது மேடையில் சொல்ல முடியும்? நீங்கள் பொது மேடையில் சொல்கிறது நீங்கள் அதான் நீங்கள் இந்த புள்ளிக்குள்ளேயே நீங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் ஒரு ஜனநாயகப்படுத்தியிருக்கார் தலைவர், ஒரு இஸ்லாமியராக இருக்கார், ஒரு இஸ்லாமிய கட்சியில் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவர் பேச வைக்கிறாரு, அது அவருடைய கருத்தை பேசுகிறாரு. தலைவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். தலைவர் இந்த ஸ்டாண்டு சரியாக இருக்காரா? ஆனால் டிவிகே இதை எப்படி எடுத்துக்குமா? நீங்கள் டிவிகே எப்படி எடுத்துக்குமா, திமுக அப்படி எடுத்துக்குமான்னு பார்க்க முடியாது, புரியுதுங்களா? அது ஆளூர் சாணவாஸ் தான் சரிப்படுத்தணும், அவர் தான் அதை முறைப்படுத்தணும். நாம் என்ன பேசணுங்கிறத அவர் தான் முறைப்படுத்தணும். நான் என்ன சொல்கிறேன், 3 மாதங்கள் நீங்கள் அமைதியாக பேசுறது டிவிக்கு எதிராக திமுக அரசியல் செய்வதற்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இல்லை, அதை எடுத்துட்டு பேசுறாங்களே டிஎம்கே இன்னைக்கு அரசியல் ஆக்குறாங்க. அதான் என்ன சொன்னா, ஒரு 3 மாதம் நான் அமைதியாக இருந்து போகிறேன்னு சொல்கிறார்ல, இன்னொரு 3 மாதம் அவர் அமைதியாக இருந்து கூட பார்த்துருக்கலாம், தப்பு கிடையாது, புரியுதுங்களா? அதுக்காண்டி அவங்க செய்கிற தவறெல்லாம் நம்ம கண்டிக்காமல் போகிறது முடியாது. இன்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கொடிமரத்தை மதுரையில் ஐயங்கோட்டைங்கிற கிராமத்தில் பிடுங்குறாங்க. 30 வருஷம் ஒரு கொடிமரம் இருக்குது, வருவாய்த்துறை வந்து உடனே பிடுங்குது. அதை கண்டித்து நாங்கள் பெரிய போராட்டம் இருக்கிறோம், கைது பண்ணுறாங்க. 100க்கு மேற்பட்ட கைது செய்யப்பட்டிருந்தோம், மீறி போராட்டம் நடத்துகிறோம், 1000க்கு மேற்பட்ட போராட்டம் நடத்துகிறோம். இன்றைக்கும் காவல்துறை போக்க கண்டிச்சுட்டு தான் இருக்கான். அதில் நாங்கள் சமரசமாகலையே, அதுக்காக தாவேக்காவோட கூட்டணியில் இருக்கோம், பங்கெடுத்திருக்கோம், அமைச்சர் இருக்கோம்னு சொல்லிட்டு அதுக்காண்டி போராட்டங்கள் எடுக்காமல் அமைதியாக இருக்கலையே. இன்றைக்கும் நீங்கள் போய் பிபிசிக்காவுடைய சோசியல் மீடியாவில் பாருங்கள், எவ்வளோ போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த மாவட்டங்களில் சூரலம் எழுதக்கூடாதுன்னு காவல்துறை அழிக்குது. எல்லாருடைய சூரலமும் இப்பயும் இருக்குது, எங்கள் சூரலும் அழிக்கிறாங்க. அப்போ இதை நான் கண்டிச்சு தான் இருக்கோம். அதனால் வந்துட்டு ஆளூர் சாணவாஸுங்கிறவர் கட்சியினுடைய முதன்மை செயலாளர், அவர் இருக்கிற வரைக்கும் அவர் முதன்மை செயலாளர், ஏன்னா அவர் அதை தெளிவுபடுத்தணும். அதனால் அவர் கருத்துங்கிறது தனிப்பட்ட கருத்தை பார்ப்போம். அவர் வந்து திமுகவுக்கு போக போறாரு, அவரை வந்து நீக்கிறதுக்காக அப்படி பேசிட்டு இருக்காருன்ற ஒரு விமர்சனம் வந்து தொடர்ந்து முன்வைக்கப்படுது. அது விமர்சனம் நீங்க எதிர்பார்க்கறேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அவர் விமர்சனம் தானே. அது வந்துட்டு அது போறாரா போகலையாங்கிறது அவர் சொல்லணும். அது விமர்சனங்கிறது அவரே நீங்க நானா போனா அது வந்து தவறாயிடும், நீங்க நீக்குங்க அப்படின்றதுக்காகவே திமுக மேடைகளவே பேசிட்டு இருக்காரு அப்படின்றாங்க. இல்ல, அவர் திமுகவுடைய அனுதாபிங்கிறது ஆரம்பத்திலிருந்து எல்லாத்துக்கும் தெரியும். திமுக ஆதரவாளராக இருக்காரு, திமுக ஒரு அனுதாபியாக இருக்காரு, கலைஞர் மேல ஒரு பற்று கொண்டவர்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அப்படி போகிறதும் தப்பும் கிடையாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். அப்படி அவர் அழைக்கிறாங்க, அவர் போகிறார், அவ்வளோதான். அதுதான் சொல்லுங்க, தலைவர் ஜனநாயகவாதியாக இருக்கனால தான் இது இப்படி இருக்குது. எங்கள் தலைவர் வந்து ஒரு சர்வதிகாரி யாரும் என்ன செய்வாங்க, நீ போன அன்னைக்கு நீக்கிடுவாங்க. நாங்கள் தாவேக்க அரசை பங்கெடுத்திருக்கோம், நீ எப்படி திமுக மேடைக்கு போகலாம், உடனே நீக்கலாம். அண்ணன் எழுச்சி தமிழர் வந்து ஒரு ஜனநாயகவாதி, அதனால் நீ வந்து ஒரு மேடைக்கு போறியா, போயிட்டு வா, கலைஞர் பற்றி பேசிட்டு வா, அப்படி ஒரு ஜனநாயகப்படுத்தி வச்சிருக்காரு. அந்த ஜனநாயகத்தை வந்து தவறாக பயன்படுத்தக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். ஸோ அடுத்த கட்டமாக விசிகே எந்த பாதையில் பயணிக்க போகுது முடிவில் இருக்கீங்க, தெளிவாக இருக்கீங்க? டிவிகே கூட தான் அடுத்த இன்னும் தலைவர் அதுக்கான முடிவு எடுக்கலை. நாங்கள் வந்து இப்போ ஆதரவு தான் கொடுத்துருக்கோம். தாவேகாக்கு ஆதரவு இல்லை சார், கூட்டணி கிடையாது. கூட்டணிங்கிறது ஆட்சி, கூட்டணி ஆட்சி வேற, கூட்டணி வேற. நாங்கள் எந்த கூட்டணியில் தான் இருக்கீங்க? நான் இப்போ எந்த கூட்டணியும் இல்லையே. தாவேக்க அரசுக்கு ஆதரவு கொடுத்துருக்கோம், அமைச்சர் பங்கெடுத்துருக்கோம். 2 சீட்டு நாங்கள் வச்சுருந்தோம்,
2 சீட்டை தேடி வந்து கேட்டாங்க. நாங்க அப்புறம் கொடுத்துருக்கோம். மாமல்லபுரத்தில் நடந்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு மீட்டிங்க்கு ஏன் இந்த திருமாவளவர்கள் போனாரு அண்ணன்? அது எல்லாரும் கூப்பிடுறதானே. நீங்க அனைத்து கட்சி கூட்டத்துக்கு எல்லாம் கம்யூனிஸ்டுகள் வரல, என்னது போயிட்டு செக்ரட்டரியேட்ல பார்த்து சொல்லிட்டு வந்துட்டாங்கல்ல, எங்க உங்களுக்கு ஆதரவு தான் கொடுத்துருக்கோம், அந்த நீங்க ஆட்சி நடத்துறதுக்கான ஆதரவு மட்டும் தான் கூட்டணியில தெளிவா சொல்லிட்டு வந்துட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு வந்து வைகோ அவர்களுடைய கையை பிடிச்சி நிக்கணும் அங்க போயிட்டு? அந்த உடன்பாடுங்கிறது இடதுசாரி உடன்பாடு. அவங்க ஒரு உடன்பாடுல இருக்காங்க. அதனால அவங்க வெளியிருந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க, வரல. நீங்க சொல்றது இடதுசாரிகள் என்ன உடன்பாடுல இருக்காங்களோ அந்த நிலைப்பாட தான் நீங்க சொல்றீங்க. இதே நிலைப்பாட நாங்களும் இருக்கோன்றீங்க. கூட்டணி இல்லன்றீங்க. தாவேக கூட கூட்டணியில இல்ல, டிஎம்கே கூடயும் கூட்டணியில இல்லன்றீங்க. அமைச்சரவை பங்கெடுத்து, ஆனா அமைச்சரவையில பங்கெடுத்துல கூட்டணி ஆட்சியில இருக்கீங்க. அன்னைக்கு கூட்டணி கட்சி தலைவர்களுடைய கூட்டத்துக்கு போறாரு. அது தப்பு இருக்குங்கண்ணா. அதுதான் சொல்றேன். அப்ப கூட்டணி அறிவிச்சிட வேண்டியதானே? கூட்டணி கட்சியும் கிடையாது. இப்படியே ஒரு குழப்பத்திலே இருக்கணும். திரும்ப அண்ணன் வந்து ஒரு குழப்பத்திலே வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு, ஒரு விமர்சனம் உள்ள வைக்கப்படுது. நீங்க சொல்லுங்க, கட்சிக்குள்ள அங்கங்க ஒருத்தர் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, ஏன் இந்த குழப்பம்? மனதில் பட்டதை மிக தெளிவாக ஆளுமையாக சொல்லக்கூடிய தலைவர் தான் நான் எழுச்சி தமிழர். நீங்க அவர் மாத்தி மாத்தி பேசுறாருன்னு இன்னைக்கு ஊடகங்கள் சொல்லுதுல, அதெல்லாம் கிடையாது. அவருக்கு என்ன சரின்னு படுதோ அதை சரியா சொல்றாரு. திமுக இன்றைக்கு நியாயம்னா இந்த விஷயத்துல நியாயமா இருக்காங்க, சனாதனத்தை எதிர்க்கிற நியாயமா இருக்காங்க, அதனால தாவேகாவோட வரணும்னு சொல்றாரு, சேர்ந்து இருக்கணும்னு சொல்றாரு. இது தப்பே இல்லையே. அதே மாதிரி தாவேகா செய்யற தப்புகளை வந்து கண்டிக்கிறாரு. இது தப்புங்க, ஒழுங்குபடுத்திக்கன்னு சொல்றாரு. இதுல வந்து மனதில் பட்டதை இன்னைக்கு ஒரு கூட்டணிக்குள்ள இருந்து வலிமையா சொல்லக்கூடிய ஆளுமை வேணும்ல. முத அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையான உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு பொய்ய சொல்லிக்கிட்டு நடிச்சுக்கிட்டுலாம் இருக்க முடியாது. அதான் ரொம்ப தெளிவா இருக்காரு. நாங்கள் இந்த கூட்டணிக்கு, கட்சிக்கு, இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்துருக்கோம். இன்னும் கூட்டணி முடிவு செய்யல. கூட்டணியை இறுதி முடிவுக்காக பேசுறாங்க, பேசிட்டு இருக்காங்க. இன்னும் காலம் தீர்மானிக்கும்ல. இடைத்தேர்தல் வருது, அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. எந்த தேர்தல் வந்தாலும் முடிவு செய்யப்படும்ல. எப்படின்னா ஒரு புள்ளியில் நின்று தான் ஆகணும். அப்படி விடுதலை சிறுத்தை வரும்போது உங்களுக்கு தெரியப்படுத்தும். மிக்க நன்றி சார். நன்றி.